பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகள். அந்த முயற்சி வெற்றி பெற்றிருக்கின்றது. இது குறித்து ஏற்கனவே சுகாதாரத்துறையினுடைய மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய நட்டா அவர்கள் ஏறக்குறைய 20 நாட்களுக்கு முன்பாக என்னிடம் கூறினார்கள். குறிப்பாக தென்பகுதி மக்களுக்கு இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை ஒரு மாபெரும் வரப்பிரசாதமாக அமையும் என்று நான் அவருக்கு நன்றி தெரிவித்தேன். இன்று அது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் அமைச்சர் நட்டா அவர்களுக்கும் ஒட்டுமொத்த தமிழகம், குறிப்பாக தென் தமிழகம், இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழின் தலைநகரம் மதுரை மக்கள் நன்றி கடன் பட்டிருக்கின்றார்கள். ரெண்டரை வருஷத்துக்கு மேலே அனௌன்ஸ் பண்ணி இடம் ஃபிக்ஸ் ஆகாமல் ரொம்ப காலதாமதமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் நல்ல நேரத்தில் நல்ல விஷயங்களை கேளுங்க. அந்த மாதிரி காலதாமதம் நீ எதை சொன்னாலும் என்ன விஷயம் வந்தாலும் உடனே இக்கண்ணா போட்டு குக்கண்ணா போட்டுலாம் பேசக்கூடியலாம் விடுங்க. இப்படிப்பட்ட தலைவர்களை வந்து புறந்தள்ளுங்க சார். அடல் பிகாரி வாஜ்பாய் காலத்திலே இந்த விஷயங்கள்லாம் யோசிக்கப்பட்ட விஷயம். ஆட்சியில் இருந்த காலத்திலே அன்னை திமுக கூட்டணி அரசாங்கம் இவங்க எங்க போனாங்க? எல்லாரும் எங்களை எங்க போனாங்க? பேசுக்கு யோகியதை உண்டா இவங்களுக்கெல்லாம்? இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் இதை தமிழகத்திற்கு தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் காலம் உள்ள வரைக்கும் தமிழ் சமுதாயம் கடமைப்பட்டிருக்கின்றது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு. அதை மனதில் வைத்து நாம் செயல்பட வேண்டும். இப்ப அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்களா, பேச யோகியதை கிடையாது. எடுத்துக்கொண்ட இந்த அமௌண்ட், அந்த நிதியெல்லாம் முழுமையாக ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் குறிப்பிட்ட காலத்துக்கு முடிவுக்கு என்ன மாதிரி உடனடியாக எல்லா விஷயங்களும் முடுக்கிவிடப்படும். இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் டெல்லியில் இருக்கிறது போல உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை மிக பிரம்மாண்டமான ஒரு மருத்துவமனை. அப்படிப்பட்ட ஒரு மருத்துவமனை இங்கு அமைக்கப்படும் போது, அதற்கான அடிக்கல் நாட்டும் போது ஒட்டுமொத்த தென் தமிழகமும், தமிழ்நாடு முழுக்க கொண்டாடணும். குறிப்பாக தென் தமிழகம் முழுக்க ஒவ்வொரு வீடுகளிலும் இதை ஒரு திருவிழாவாக கொண்டாட வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழகம் தொழில் ரீதியான முன்னேற்றத்திலையும் கவனம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நாம் நினைச்சுக்கிறோம். அதுக்காக இராணுவத்துறையின் மூலமாக இராணுவ தளவாடங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் வர இருக்குது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதுக்கு முழு ஆதரவாக இருக்கிறாங்க. இன்னும் பல தொழில்கள் வருவதற்கு இருக்குது.